இந்தியா எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இது. கீழச்சிவல்பட்டியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் ப. சிதம்பரம் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழச்சிவல்பட்டி, ஆத்திரம்பட்டி, இளையத்தாங்குடி, செண்பகம்பேட்டை, விராமதி, நெடுமரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் ப. சிதம்பரம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசுகையில், இந்தியா எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இது. இந்தி ஆதிக்க மொழி அரசாக பாஜக அரசு செயல்படுகிறது. பாஜக இந்துத்துவாவுக்கும் நம்முடைய பழக்க வழக்கத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு என்று பேசினார். பிரச்சாரத்தின் போது உடன் திருப்பத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்கம், மகிபாலன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோமசுந்தரம், மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன், காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் பன்னீர்செல்வம், பிரசாந்த், திருப்பத்தூர் நகர தலைவர் சீனிவாசன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த தேர்தல் ஒரு வேட்பாளரை மட்டும் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது இந்தியா எந்த பாதையில வருகின்ற காலங்களிலே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தேர்தல். ஏன்னா இப்ப இந்த இந்தியாவை ஆள்றது பாஜக. அவர்களுடைய சித்தாந்தம் ஹிந்தி இந்துத்துவா. அந்த சித்தாந்தத்திலேயே இந்த நாடு இன்னும் வருங்காலத்திலையும் சென்றுச்சுன்னா நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் மொழி, நம்மளுடைய மாநில உரிமைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். இப்போ இந்த மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துடைய எண்ணம் என்னவென்றால், ஹிந்தி இந்துத்துவா கொள்கையை பின்பற்றி அரசாங்கத்தை நடத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்தி தான் இந்தியாவுடைய பிரதான மொழியாக இருக்க வேண்டும், ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அதற்கு அடியில தான் மற்ற மொழிகள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம். நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் எந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றினாலும் அதுக்கு பேர் ஹிந்தியில தான் வைப்பாங்க. ஏன் அது வரைக்கும் போறீங்க? புதுசா விடுறாங்கல்ல ட்ரெயினுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பேரும் ஹிந்தியில தான் இருக்கும், தமிழ் பேரெல்லாம் வைக்கிறது கிடையாது. அதனால மாநில உரிமைகளை சிறுமைப்படுத்தி முழுக்க முழுக்க ஒரு வட இந்திய ஹிந்தி ஆதிக்க அரசாங்கமாகத்தான் பாஜக அரசாங்கம் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். இரண்டாவது, அவங்களுடைய இந்துத்துவா கொள்கை என்னவென்றால், நம்ம ஊர்ல முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நமக்கு எந்த சண்டையும் கிடையாது. அதாவது தலைவர்களுடைய நம்ம அனுசரணையாக தானே இருக்கிறோம். இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் கொண்டாடி இருப்பாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா 7-8 நாள்ல ரம்ஜான் வரப்போகுது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் மத்தியில் இருக்க பாஜகவுக்கு மற்ற மதத்தினர், அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களை மட்டம் தட்ட வேண்டும், அவர்களை 2ஆம் ரக குடிமக்களாக நடத்த வேண்டும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதனால நம்ம இங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் நம்ம நினைச்சுக்கலாம், எதுக்கு நமக்கு என்ன போடலாங்க, அவங்க மட்டும் கிறிஸ்டினியும் முஸ்லீமியும் தானே அவங்க வச்சிக்கிறாங்க, நம்ம பாட்டில் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைக்க கூடாது. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க கரெக்ட். அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அதே வேளையில அவங்க சொல்கின்ற இந்துத்துவாவுக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு நிறைய வேறுபாடு உண்டு. நம்ம இங்கெல்லாம் நம்ம கருப்பர் கோயிலுக்கு போற பழக்கம் உண்டா? முனீஸ்வரன் கோயிலுக்கு போற பழக்கம் உண்டா? கடா வெட்டுற பழக்கம் உண்டா இல்லையா? எத்தனை நம்மளாம் கசாப் சாப்பிடுவோமா? கசாப் சாப்பிட மாட்டோமா? நம்மளாம் கசாப் சாப்பிட்றவங்க தான் நம்ம கசாப் எடுப்போம். அப்பப்போ நம்ம கடா வெட்டுற பழக்கம்லாம் நமக்கு உண்டு. மத்தியில் இருக்கும் பாஜகவோட இந்துத்துவா கொள்கை என்பது முழுக்க முழுக்க, நான் சொல்றேன் தெளிவா கேட்டுங்க, வட இந்திய, மேற்கட்டு, சமஸ்கிருத, வெஜிடேரியன் இந்துத்துவம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய இந்துத்துவாவுக்கும் நம்மளுடைய வழிமுறைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அவங்களுக்கு இந்த கருப்பர் சாமிக்கோ, முருகனுக்கோ, முனீஸ்வரனுக்கோ போற பழக்கமே கிடையாது. அவங்க கோயில் வழக்க வழக்கங்களும் நம்மளுடைய கோயில் வழக்க வழக்கம் வேறுபாடு உண்டு. அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால், ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய கோயிலையும் ஒரு புதுசா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, அந்த ட்ரஸ்டுக்குள்ள அந்த கோயிலெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கோயில் கட்டுப்பாட்டை அவர்களுக்குள்ள வச்சுக்க வேண்டும் விரும்புறாங்க. அப்படி அந்த கட்டுப்பாடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த கோயிலுக்குள்ள யாரு வரலாம், யாரு வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பது அவர்களா இருப்பார்கள். அப்ப முன்னாடி நம்ம காந்தியடிகள், அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அண்ணா அவங்கெல்லாம் பட்ட பாடெல்லாம் வேஸ்டா போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதையும் சொல்றேன், நான் கவனமா கேளுங்க, நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, பஸ் போட்டோம், ஐயா வாங்க, 9 to 5 சீக்கிரம் வாங்க 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 வாங்க.
நான் சொல்றது கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். கடையில இருக்கிறவங்களும் கேட்கணும், வெளியே வந்து கேட்காட்டி உள்ள இருக்கிறவங்க கேட்கணும். கடையில ஆறுமுக மல்லிகை கடை ஸ்டோர்ல இருக்கிற உரிமையாளர் கண்டிப்பா கேட்கணும். அழகு பார்மசி கண்டிப்பாக கேட்க வேண்டும். நாச்சியார் பட்டு ஜவுளி கடை கேட்கணும். ராஜ் கூல் பார் கண்டிப்பாக கேட்கணும். உங்களுக்காக தான் பேசுறேன், பஸ்ல போறவங்களும் கேட்கணும். அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, அந்த கோயில் எல்லாம் கட்டுப்பாடு அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யார் கோயிலுக்குள்ள வரலாம், யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அவங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலை சுத்தி இருக்கிறவங்க கடையெல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே சில குறிப்பிட்டவர் தான் கடை திறக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இனத்தவரும் அந்த கோயிலுக்கு வெளியே கடை போடக்கூடாது, அங்க சைவமா இருக்கிறவங்க அவங்களுக்கு சார்ந்தவங்க மட்டும்தான் கடை போடலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி இருக்க வீடுகள்லாம் இருக்குல்ல, அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் கூட அதை சம்பந்தப்பட்டவர்கள் தான் இருக்கலாம், வேற யாரும் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படியே பிரிச்சுக்கிட்டே போவாங்க. அப்படி என்ன ஆயிடும்னா, யார் கோயிலுக்குள்ள போகலாம், யார் கோயிலில் போய் தரிசிக்கலாம், யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, மற்றவங்க எல்லாம் வெளியே நிற்கணும், கோயிலை சுற்றி கடை போடுறவங்க யாரா இருக்கலாம், கோயிலை சுற்றி யார் வாழலாம் என்ற முடிவுகளை எல்லாம் அவர் எடுத்து விடுவார்கள். அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற சமத்துவம், நம்ம ஊர்ல யார் வேணா எந்த கோயில் கூட உள்ள போகலான்னு இருக்கு நீங்க நிலைமை, அதெல்லாம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ள வழிபாடு பண்றாங்கல்ல, கோயிலுக்குள்ள வழிபாடு பண்ற முறையும் வட இந்திய சமஸ்கிருத மேற்கட்டு முறையில தான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஊர்ல கடா வெட்டுறது, சேவையில நேர்த்தி கடனா கொடுக்கறது, சில சாமிக்கு நம்ம சுருட்டு சரக்கு கூட படைக்கிறோம்ல, சுருட்டு சரக்கு படைக்கிற பழக்கம் உண்டு இல்ல, கருப்பருக்கெல்லாம் படைக்கிற உண்டு. நான் கூட இப்ப நாமக்கல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நாவலடி கருப்பர், அந்த கருப்பருக்கு ஒரு பாட்டில் தான் வந்து அங்க காணிக்கையை செலுத்துது. அந்த மாதிரி கோயில் எல்லாம் அவங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு சலமாலைக்கும் பையா அந்த மாதிரி இருக்கிற கோயில் எல்லாத்தையும் தடை பண்ணிடுவாங்க. அது நடக்கலன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும் போது கடா வெட்டுறதுக்கும் சேவலை கொடுக்கறதுக்கும் தடை பண்ணாங்க. அதே மாதிரி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்கும் கடா வெட்டுறதையும் சேவலை நேர்த்தி கடனா கொடுக்கறதையும் நம்ம விரும்பிய பொருளை சாமிக்கு படைக்கிறதையும் தடை பண்ணி கோயில் கட்டுப்பாட்டை அவர்களும் எடுத்து நம்மள மாதிரி கிராம தெய்வங்களுக்கு போறவங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது என்று தடை செய்து விடுவார்கள். அதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீங்க. அதனால ஏதோ யாரோ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கலாம் நினைச்சாங்க, அதை தாண்டிய தேர்தல். இந்தியா எந்த திசையில போக வேண்டும் என்று நிர்ணயம் செய்ய வேண்டிய தேர்தல். நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நமக்கு அனுசரணையான அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும். அப்படி அந்த அரசாங்கம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள்.